ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த காளி கோயில் அப்படின்றது தமிழர்களினுடைய ஒரு வரலாறு மிக்க ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது கொஞ்சம் தெரியும். அது சரியா இந்த நீங்க எவ்வளவு காலம் இந்த கடை வச்சிருக்கீங்க? இந்த கடை பிரச்சனைனா 13 வருஷம். 13 வருஷம் வச்சிருக்கீங்க. 13 வருஷம். 13 வருஷம். 13 வருஷம் இருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு அது இதுல விசேஷம் நடக்குது. மக்கள்கள் தான் நல்ல நம்பி காளியம்மா பார்க்க வராங்க. இந்த ஆலயத்தை வந்து நம்பிக்கையா கௌரவம் இருக்கு, நம்பிக்கையும் இருக்கு, விசுவாசம். என்ன சரி பிரச்சனை வந்து அம்மாக்கு தான் சொல்றேன். அம்மா இன்னொரு பிரச்சனை வந்து அம்மா எனக்கு என்ன சரி சொல்லுங்க அம்மா தான் அம்மா உதவி பண்ணுவான். என்ன நான் கெட்ட பழக்கம் இந்த சொன்ன கேட்க மாட்டேன். அவன் தரமாட்டான், அந்த உதவி தரமாட்டான். நான் கெட்டதுன்னு தவறனே செய், இப்படி செஞ்சான் நான் சில தவறு தானே, அதெல்லாம் பாரம் எடுக்க மாட்டேன் அவர். அதுதான் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், வெளிநாடு 2 மாவட்டத்துக்கு வரான். மன்னார், பட்டிக்குளோ, யாழ்ப்பாணம் எல்லாம் வரான். தேங்காய், கப்புறம், தேர்ந்து, சந்தனக்குச்சி, அரிஜின தட்டு, பூச்சி தட்டு, அதே தான் அவங்க எல்லாம் வந்து சாமான் எடுத்து அரிஜினை செய்வான். அது பார்த்து நெற்றி கட்டுவான், நெற்றி கட்டுவான், எல்லாம் கட்டு போவான். இந்த ஐயா பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு காளி கோயில் திருகோணமலை நகரத்தில் இருக்கிற பிரபஞ்சமான காளி கோயிலுக்கு முன்னுக்கு தான் இந்த ஐயாவினுடைய கடை இருக்கு. இந்த வீடியோ பாக்குற யாராவது நீங்க வந்தீங்கன்னா இந்த ஐயாவினுடைய கடையிலையும் வந்து பொருட்களை வாங்கி கொண்டு போகலாம். ஒரு தேங்காய் கூட ஐயா தேங்காய் இப்ப 110 ரூபா விற்கிறீங்க. என்ன இல்லாத வந்தா 100 ரூபாய்க்கும் கொடுப்பான். அதுல ஒரு 5 ரூபா வைப்பான். தேங்காய் இப்ப 90 ரூபா 95 ரூபா போடுவான். ஆட்டை கொண்டு வர மாட்டாரு. அது கொண்டு வந்தது இல்லாத ஆக்களுக்கு 100 ரூபாய்க்கு தானே கொடுப்பான். அதுதான் மக்கள் தானே, இல்லாத ஆக்கள் தானே. அம்மாவோட உதவிக்கு நான் அம்மா மாதிரி நாங்கள் உதவி செய்யணும் அந்த ஆக்களுக்கு. அதுதான் இது வந்து தமிழர்கள் வந்து கூடுதலா சிங்கள மக்கள் எல்லாம் வரான். சிங்கள தமிழ் சிங்கள கணக்க பேர் வரான். நீங்க 5 ரூபாய்க்கு பிளேட் எடுத்துறீங்க. அதுல அந்த 5 ரூபாய்ல 50 ரூபாய், எவ்வளவு தந்த 150. இப்ப எவ்வளவு மிச்சம் வைக்கி நான் எடுக்கிறேன். இந்த காது இது ஒவ்வொரு நாளைக்கு 8 1000 அந்த 1 சரி சரி 100 ரூபா 150 ரூபா சரியா? சிங்கள மக்கள் தமிழுக்கு மேல கவனம் வச்சு போறான். அவங்க தான் சிங்கள மக்கள் வந்தா தான் நல்ல தேங்காய் எல்லாம் கொடுக்குறோம், பூசு தட்டு கொடுக்குறோம், பழம் தட்டு கொடுக்குறோம். இந்த கடல் போற ஆக்கள் வாரம் தானே, கடலுக்கு போற ஆக்கள் இங்க வந்து தேங்காய் அடிச்சு பூசு தட்டு எல்லாம் கொடுத்து தான் அம்மாக்கு பாரம் கொடுத்து தான் கடலுக்கு போகுது. கடலுக்கு போறவங்க இங்க வந்து பூச தட்டெல்லாம் வாங்கி தட்டெல்லாம் வாங்கி இங்க ஒரு சின்ன அபிஷேகம் மாதிரிக்கு இந்த சாமியை வணங்குனதுக்கு பிற்பாடு தான் கடலுக்கு போறாங்க. கடலுக்கு போறான். அப்படி வளமையாவே அப்படியே வரான். நல்ல சீசன் இந்த 2-3 மாசம் அப்படி தான் கடல் போற ஆக்கள் இங்கதான் வரான். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல எல்லாம் கடல் போகிறாங்க, இங்கதான் வரான். தமிழ் சரி, சிங்கள தான் கூட, சிங்கள கூட வரான். தேங்காய் எடுப்பான், பூசு தட்டு எடுப்பான். சிங்கள பேர் 9 பேர் டேங்கிக்கு போகிறோம், டேங்கி போட்டில் போகிறாங்க. 9 பேர் போயிட்டு ஒரு மாதம் 1.5 மாதத்துல மீன் பிடிச்சி வரான். மக்கள் வந்து கூடுதலா இந்த காளியம்மாளை வழங்கிட்டு போனோம்னா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்பு அவனே பாதுகாப்புக்கு தான் நாங்கள் போகணும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. காளியம்மா தான், காளியம்மா தான். அவனுக்கு இதில் பொய் எழுதி எல்லாம் பிடிக்காது. அவளுக்கு உதவி செய்வான். அதோட பொய் சொல்ல மாட்டான். வேற என்ன விஷயம் வேணுமா? சொல்லுங்க. நாங்க காளி கோயில இந்த முன்கால கடை, மாலை கடை தான் இந்த மந்தாக்களுக்கு வந்தால் எங்களை வந்து சாமான் எடுத்து
நாங்கள் ஒரு சாதாரண வியாபாரம் பண்ணுறேன் அம்மாவுக்கு வேண்டி. காசு இல்லாத சரி சொல்லி குறை கொண்டு வந்தால் அப்படி நாட்கள் கொண்டு வந்து தருவான். அதையும் கொண்டு வந்துடுவான். அம்மா காசு இல்லை ஐயா எவ்வளோ தான் இறக்கி அப்புறம் பெற்று எடுப்பான். 400 சொல்லுவான். 350 தான் இறக்கி சரியாக மாட்டேங்க இல்லாம இருக்க வந்து கொடுங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் குறைய இருந்தாலும் நீங்க கொடுத்துடுறது. அப்படிதான் நாங்கள் செய்யறோம். இங்கே நாங்கள் அம்மா மக்கள்கிட்ட நாங்கள் வந்து மக்கள்கிட்ட பைபோஸில் இல்லை போங்க அப்படி செய்ய மாட்டோம். அவங்கள பார்க்கணும், அவன் பார்ப்போம். என்ன அம்மாவோட உதவி வந்தவொன்னே நாங்கள் காப்பாற்றணும். அதுதான் விஷயம்.